கைவர செய்யவில்லையோ அதுவே இயற்கையை கடந்தது. எல்லோருக்கும் அற்புதங்களில் ஈடுபாடு இருப்பது மனிதனுடைய ஏற்றம் இன்னும் முடியவில்லை என்பதற்கு அடையாளமாகும். 85. இயற்கையை கடந்ததை நம்ப மறுப்பது பகுத்தறிவு, உலகியல் மதி. ஆனால் அதில் நம்பிக்கை வைப்பதும் ஒரு வகை ஞானமே. 86. பெரிய அடியார்கள் அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவரினும் பெரிய அடியார்கள் அவற்றை பழித்துள்ளார்கள். எல்லோரிலும் பெரிய அடியார்கள் அவற்றை பழிக்கவும் செய்துள்ளனர், அவற்றை நிகழ்த்தவும் செய்துள்ளனர். 87. கண்களை நன்றாக திறந்து உலகம் உண்மையில் என்ன, கடவுள் என்றால் என்ன என்று பார். பயனற்ற வீண் கற்பனைகளை விட்டொழி. நீரோ ஸ்ரீ அரவிந்தரோ ஏன் அற்புதங்களை மனிதனுடைய புற உணர்வில் உள்ள எதிர்ப்பை வெல்வதற்கு அதிக அளவில் பயன்படுத்தவில்லை? புற விஷயங்கள் சம்பந்தப்பட்டவரை ஏன் இந்த தன்னெதுக்கம், இந்த தலையிடாமை அல்லது விலகி இருத்தல்? ஸ்ரீ அரவிந்தர் சம்பந்தப்பட்டவரை அவர் என்னிடம் பல தடவை சொன்ன இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். சட உலகில் அல்லது பிராண லோகத்தில் உயர் சக்திகள் தலையிடும் போது தான் அவற்றை மக்கள் அற்புதங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த தலையீடுகளில் எப்பொழுதும் அஞ்ஞான விதி கட்டுப்பாடற்ற இயக்கங்கள் கலந்திருக்கும். ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் மனதில் நிகழ்த்திய அற்புதங்கள் கணக்கில் அடங்கா. ஆனால் உன்னிடம் மிகவும் நேரான, மிகவும் நேர்மையான, மிகவும் தூய்மையான பார்வை இருந்தால்தான் உன்னால் அதை பார்க்க முடியும். ஒரு சிலர் பார்க்கத்தான் செய்தார்கள், ஆனால் இந்த கலப்பு காரணமாக அவர் பிராண அல்லது சட அற்புதங்கள் செய்ய மறுத்துவிட்டார். இது எனக்கு தெரியும். என்னுடைய அனுபவம் என்னவென்றால், உலகம் இன்றுள்ள நிலையில் ஒரு நேரடியான அற்புதம், அது பிராண அற்புதமோ சட அற்புதமோ, மிக பல பொய்மை கூறுகளை, ஏற்க முடியாத கூறுகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. ஆகவே அவை பொய்மையின் அற்புதங்களாகவே இருக்கும். அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் அற்புதங்கள் என்று கூறுகின்றவற்றை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கால கட்டத்தில் அவை பலவற்றை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த அற்புதங்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பலவற்றிற்கு இருக்கும் உரிமை கொடுக்கின்றன. இந்த காலத்தில் மனிதர்கள் அற்புதங்கள் என்று கூறுபவை அநேகமாக எப்பொழுதும் பிராணலோக ஜீவன்களால் அல்லது பிராணலோக ஜீவன்களுடன் தொடர்புடையவர்களாகவேயே நிகழ்த்தப்படுகின்றன. இது ஒரு கலப்படம். இது சில விஷயங்களின் மெய்மையை, சில விஷயங்களின் உண்மையை ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் அவை உண்மையானவை அல்ல. இந்த அடிப்படையில் தான் அந்த அற்புதங்கள் வேலை செய்கின்றன. ஆகவே அது ஏற்கக்கூடியதல்ல. அடுத்தது படிக்கிறோமா மேடம்? நன்றி மேடம். சரி, சண்முகப்பிரியா தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வேற யாரும் சொல்லக்கூடாது. ஆமா, வணக்கம்மா. வணக்கம். என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல இல்லம்மா, 3 நாள் கிளாஸ் இருந்ததுமா, அதனால கண்டினியூஸா போனதுனால கொஞ்சம் கிளாஸ் இருந்துட்டேம்மா. சாரிங்க. உங்க இதுக்கா, ப்ரொஃபஷனுக்கா? ஆமாம்மா. ஃபைன்மா. ஓகே, ஐம் சாரி. சரி, யாராவது சொல்லலாம் அதை பத்தி? இந்த அஃபோரிசம்ஸ். வசந்தாமா சொல்லுங்க. அம்மா தேங்க்யூமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அஃபோரிசமா இருக்கு. எஸ், அதுல இது மதர் வால்யூம் 3ல கூட இத பத்தின ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஆனா பின்னாலதான் எழுதுறாங்க. அது 29 இல்லையா? ஆனாலும் நமக்கு புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய சாதாரண அறிதல்ல நம்ம பிராணமயமான உலகியலான விஷயங்கள்ல அற்புதம் அப்படிங்கறத கனெக்ட் பண்ணிக்கிறோம். பட் ட்ரூலி ஸ்பீக்கிங், அது ஸ்பிரிச்சுவல் மென்டல் அந்த மாதிரி இன்னும் உயர் தளத்துல அந்த மாதிரி அற்புதங்கள்ங்கிறதுடைய சிக்னிபிகன்ஸ் நமக்கு முக்கியமானது. பகவான் மதர் அந்த கேள்வி கேட்டதுல அப்படி சொல்றாங்க,
நீங்க ம், வந்து இந்த சாதாரண வகையான அற்புதங்கள்லாம் நீங்க ரொம்ப பண்ணலையே ம், என்னன்னு. அப்போ வந்து மதர் சொல்றாங்க, பகவான் மென்டல் பிளேன்ல அவ்வளவு நிறைய பண்ணியிருக்காரு. ஃபார் ம், எக்ஸாம்பிள் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த மாதிரிலாம் ம், எத்தனையோ. ம், ஆனா அதெல்லாம் வந்து சாதாரணமா பார்க்கும்போது தெரியாது. அதுக்கு ம், நம்மளுடைய இது பத்தாது. நம்ம பார்வை. ம். எஸ். அதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் நமக்கு இந்த வால்யூம் 3ல அந்த இடத்துல பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி யார் ஒருவர் ஒரு யோகியா இருந்தா கூட, அவர் சில ம், பவர்ஸ், ஆற்றல்கள் அடைந்திருந்தால் கூட, ம், அதெல்லாம் வந்து இந்த சாதாரண விஷயங்கள்லாம் பயன்படுத்தி, அதுக்கு அற்புதம் அப்படின்னு நம்ம பேர ரொம்ப ம், சொல்லும் பொழுது, ம், அவருடைய உண்மையான யோகிக் சக்தி செலவு தான் ஆகுது. அது ம், வந்து ரைட்லி ஸ்பென்ட் இல்ல. ம். அது மாரி எல்லாம் நெறைய கோட் பண்றாங்க. அதாவது வந்து ஒரு யோகி இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் 4 சீடர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ம், நீங்க ஏதான அற்புதம் பண்ணணும், அற்புதம் பண்ணணும்னு கேட்கறாங்க. ம், அவரும் வந்து இவங்கலாம் அற்புதம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ம், டேபிள் மேல ஒரு டேபிள் கிளாத் மேல சம் டிஷ்ஷஸ் ஏதோ இருக்கு. அவரு ம், தன்னுடைய ஒரு வலிமையில அந்த டேபிள நகர்த்திட்டு, அந்த டேபிள் கிளாத் அண்ட் திங்ஸ் அதெல்லாம் ம், மட்டும் அப்படியே ம், அந்த ஸ்பேஸ்ல இருக்க முடியா பண்றாரு. ம், ஆனா பண்ணி முடிக்கும்போது அவருக்கு ஃபிளாஷ் ஆகுது. நோ, நோ இதுக்கெல்லாம் நான் என்னுடைய பவர் ஸ்பெண்ட் ம், பண்ணக்கூடாதுன்னு. ம், மோசம் போய் விட்டேன். இதுக்கெல்லாம் நான் ம். எஸ். ஈல்டு பண்ணக்கூடாது. ம், அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ம், ம், ம். யா. அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகுதுமா. ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. ம். தேங்க் யூ. ஓகே. வேற யாராவது? சொல்லுங்க ராதாராணி. வணக்கம்மா. வணக்கம். மிரக்கல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ம், இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ. ம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அது. ஆமா. அது அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லிட்டாங்க. ம். அதுலயே தெரியுது மனுஷனுக்கு இன்னும் முன்னேறதுக்கு ரொம்ப வருஷம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். அப்புறம் நம்ம நெறைய கதைகள்ல படிச்சிருக்கோம். நெறைய பெரிய செயிண்ட் எல்லாம் ஆமா. நெறைய பண்ணியிருக்காங்க. ம். ஆமா. அத பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த செஷன். நீங்க அத ம். விளக்கி சொன்னீங்கன்னா, அதுக்கு வெயிட் பண்றோம். ஓகே. ஆமா. ஏதான மிரக்கிள் நமக்கும் நடக்குமான்னு ஒரு ஆர்வத்தோட தான் இருப்போம். யா. ஓகே. தேங்க் யூ. அதாவது இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்றது. அததான் அத பவர்ன்னு சொல்லாம ஸ்ரீ அரபிந்தோ என்ன சொல்றாரு? The supernatural is that the nature of which we have not attained or do not yet know. அதாவது அதை நாம வந்து அச்சீவ் பண்ணவும் இல்லை, அந்த லெவலுக்கு போகல, அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆர் த மீன்ஸ், அதை அடையும் அந்த வழியும் நமக்கு தெரியாது. which we have not yet conquered. The common taste for miracles is the sign that man's ascent is not yet finished. அதாவது இந்த ஏதாவது அற்புதம் நடக்கணும்னு சொல்ற மனுஷன் வந்து இன்னும் உயரமா ஏறலை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த லாஸ்ட் இயர் எழுதின ஒரு ஆர்டிக்கிள், பேசின ஒரு ஆர்டிக்கிள், விமன்ஸ் டேக்கு, இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேக்கு பேசின ஆர்டிக்கிள அதை வந்து டைப் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா நான் எழுதினதை நானே டைப் பண்ணேன். ஏன்னா டிஜிட்டல் காப்பியை வந்து காணோம், எங்கேயோ போயிடுச்சு. அதனால அது பிரிண்டட் வெர்ஷன் இருந்தது, அதை டைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு இந்த தாட் வந்து எனக்கு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப வந்து அற்புதங்கள் எல்லாம் யாராவது ஒரு ஒரு காமனா சாதாரணமா இருக்கிற ஒரு யாரு வேணாலும் நிகழ்த்த முடியும் அத அப்படின்னு தோணுது. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சாவித்திரி முழுக்கவே ஒரு அற்புதம் மாதிரி எனக்கு அதை இது டைப் பண்ணிட்டு இருக்கும்போது தோணுச்சு. ஒரு ஆங்கிலத்தில் ஒருத்தர் வந்து ஒரு இது மாதிரி ஒரு எப்பிக்க வந்து எழுதுறாரு. அதுவும் வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் பொயட்டிக் ஃபார்ம். இது வந்து உலகத்துல யாருமே வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து அத நம்ம படிக்கும்போது ஒரு வெஸ்டர்ன் மைண்ட், அதாவது ஸ்ரீ அரபிந்தோவோட அந்த வெஸ்டர்ன் மைண்ட் தெரியுது.
இங்கிலாந்துல படிச்ச அந்த அவருடைய அந்த ஞானம் வந்து அந்த சாவித்திரி இதுல வெளிப்படுது. ஆனால் அத வந்து அவர் எப்படி யூஸ் பண்றாரு, இது ஒரு அற்புதம், இது ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அத வந்து தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தை வெளிப்படுத்துவதற்காக, இல்லாட்டி ஒரு ஆன்மீக சாதகர் வந்து எப்படியெல்லாம் ஒரு இது கோத்ரூ பண்ண வேண்டி வரும், என்னென்ன நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டடி பண்ணத ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அது அற்புதம்னு எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அந்த இதுவே ரொம்ப அற்புதமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது அதோட கான்டெக்ட் வேற, நான் எழுதின கான்டெக்ட் வேற. ஆனா என்னுடைய தாட் வந்து இப்படி போச்சு. அவர் வந்து இவ்வளவு ஒரு அத படிச்சதுனால அவரால் எப்படி இப்படியெல்லாம் ஒரு எழுத முடிஞ்சது அப்படின்ட்டு. அதாவது டாக்டர் அலோக் பாண்டே வந்து சொன்னாரு, அது மாதிரி லைஃப் டிவைன் புத்தகத்திற்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதாவது 2 சாய்ஸ் அவங்க இந்தியால இருந்து எடுத்திருக்காங்க. ஒண்ணு டாகூரோடது, 2வது நம்ம பகவானோடது எடுத்திருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில டாகூரோடதுக்கு கொடுத்துட்டு இதை விட்டாங்க. அத வந்து மதர் கிட்ட சொன்னப்பா ஓகே அப்பா அதுல இருந்து தப்பிச்சோம் நாம. ஏன்னு சொன்னா இட் வில் பி லிமிட்டட் இன் அ கான்சியஸ்னஸ், அதனால வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது எல்லாமே இதுக்கு பின்னாடி மதர் சொன்ன மாதிரி மைண்ட் லெவல்ல இன்கால்குலபிள் அமௌண்ட் ஆஃப் மிரக்கிள்ஸ் ஹி பெர்ஃபார்ம்டு, மென்டல் லெவல்ல அது பண்ணியிருக்காரு. இப்போ நமக்கு வந்து ஒரு மிரக்கிள் அப்படின்னு சொன்னா, இப்ப ராதாராணி சொன்ன மாதிரி அற்புதம் அப்படின்னா கண்ணு முன்னாடி ஒண்ணு நடக்கணும். வசந்தாமா சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து அந்த டேபிள்ல இருந்து அந்த பாத்திரம் எல்லாம் அப்படி இருந்து இதுல மிதக்கணும், அதுனாக்கா அது அற்புதம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இப்போ வந்து இப்படி நம்ம மைண்டால நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். எது அற்புதம் அப்படிங்கிறத நமக்கு கண் கூட தெரிகிற விஷயங்கள் அது வந்து வேற மாதிரி அது நடக்கும்போது, ஒரு சூப்பர் நேச்சுரல் விதமா நடக்கும்போது அதை வந்து மிரக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இதுல என்னன்னா பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் வந்து இது மாதிரி மிரக்கல்ஸ் எதுவுமே நடத்தவே இல்லை. அன்னையால எல்லாம் அந்த அக்கல்டிசம் அவங்க படிச்சதுனால அதுல ஒரு கைதேர்ந்த அன்னை அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அது ஒண்ணு கூட அவங்க செய்யவே இல்லை கடைசி வரைக்கும் செய்யல. ஏன்னா அவங்களுடைய உடலை அவங்களே மாத்திக்க முடியும், அதுவும் கூட அந்த அக்கல்டிசமால இட் இஸ் பாசிபிள் ஃபார் த மதர். ஆனா அதையும் கூட செய்யல. ஏன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப நம்ம போன்ற சாதாரண மனிதர்களுக்கு ஒரு ப்ராசஸ் ஒண்ணு வேணும், அது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த ஹை லெவல்ல இருக்கிற ஆட்கள் கிடையாது. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி வந்து ஒவ்வொன்றா செய்ய முடியும் அப்படிங்கிறத தானும் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து அத ரெக்கார்டும் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் அதுல இருக்கிறது. சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது மாதிரி மிரக்கிள்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கண் கூட தெரியணும். இப்ப வந்து ஒரு போட்டோல இருந்து விபூதி விழுகிறது, அப்படி இல்லைன்னாக்கா ஒரு பூமியில இருந்து ஒரு திடீர்னு ஏதோ ஒண்ணு வர்றது, இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னாக்கா அது வந்து ஒரு அற்புதங்கள் அப்படின்னு நாம வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு அம்மா எழுதினாங்க, அந்த இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல யாரு எவருன்னு, அதெல்லாம் பலருக்கு மனசு புண்படும். அவங்க சொல்றாங்க, அவர் வந்து எப்பயுமே என் கூட இருப்பாரு, ஒரு நாளைக்கு வந்து திடீர்னு எனக்கு வந்து கால் கொலுசு போட்டுக்கணும் போல இருந்தது, அது வந்து திடீர்னு அந்த நைட்டு வந்து அது வந்தது, அவரே என் காலில் மாட்டி விட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அன்னை சொன்னது போல இட் வில் பிகம் எ மிக்சர், அது வந்து ஒரு கலப்படமா போயிடும். உண்மையான அந்த ஆன்மீக பெரியவர் எதற்காக உழைத்தாரோ, எது வந்து மனிதர்கள் மாறணும் அப்படின்னு நினைச்சாரோ அதுவாக அது இல்லை. ஆனால்
அது வந்து வேற ஒரு மாதிரியாக அது இப்பயும் அது ரொம்ப போயிட்டே இருக்கு. அதே போலதான் அன்னைக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது வந்து அற்புதங்கள் நடக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆசிரம் வாசல்ல நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா, வயசானம்மா வந்தாங்க. வந்துட்டு, நீ இதை மட்டும் எனக்கு செய்யலைன்னு வச்சுக்கோ, நான் பெருமாள் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு. இப்ப யாரு கேட்டாங்க இல்லையா? ஏன்னா அந்த அற்புதங்கள் நிகழ்த்திட்டே இருக்கணும். நம்மளுடைய அந்த வைட்டாலிட்டி, நம்முடைய இந்த உணர்வுகளை வந்து பூர்த்தி பண்ணுவதற்கு ஏதாச்சும் ஒண்ணு இது மாதிரியான விஷயங்கள் நம்ம நடந்தாதான் இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளு, அவதாரங்கள் அப்படின்னு நம்ம நம்புவோம். வசந்தாமா சொன்ன மாதிரி இந்த 2ஆம் உலகப் போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்படின்னா யாரு ஒத்துப்பாங்க? ஆனா அதை குவைட்டா செஞ்சுட்டு போயிட்டார் அவர். அதை வந்து என்ன செய்யணுமோ, எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதே போல குவைட்டா அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு. ஜார்ஜ் வேன் ரக்கம் அப்படின்னு ஒருத்தர் வந்து இத பத்தி அற்புதமா எழுதியிருக்காரு. நீங்க வந்து அது கூட படிக்கலாம். அந்த டைட்டில், புக்கோட டைட்டில் மறந்து போச்சு. அதுல வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வாரை பத்தி அவ்வளோ அவர் வந்து பகவான் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத ஒரு இது மாதிரி போட்டிருக்காரு, ஒரு அனெக்டோட் மாதிரி எழுதி வச்சிருக்காரு அவர். ஆனா அது எல்லாமே வந்து நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். அதெல்லாம் அதை எங்க இருந்தெல்லாமா கலெக்ட் பண்ணி அது போட்டிருக்காரு. அது மாதிரி அன்னையும் வந்து ஒரு இந்த ஆரோவில் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து உருவாக்கினாங்க. டாக்டர் அப்துல் கலாம் வந்தப்போ, அவர் வந்து பிரசிடென்டா இருந்தப்போ விசிட் பண்ணாரு மாத்திருமந்திற்கு. அப்போ அவரை கூட்டிட்டு போனாங்க. அவர் வந்து உங்களுக்கே தெரியும், ஸ்ரீ அரபிந்தோனா அவரு ரொம்ப அவருக்கு பிடிக்கும். பகவானோட புத்தகங்களை எல்லாம் படிக்கக்கூடியவர். அப்போ உள்ள கூட்டிட்டு போனாங்க சேம்பர், இன்னர் சேம்பருக்கு மெடிடேட் பண்ண. அவர் நிறைய நேரம் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, இது வந்து ஒரு பூஜாரி இல்லாத ஒரு கோயிலா இருக்கு, பூஜாரியோ தெய்வமோ இல்லாத ஒரு கோயிலாக இது இருக்கு அப்படின்னாரு. இது வந்து நம்மளால கற்பனை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா, ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே ஒரு தெய்வ உருவம் அங்க இருக்கணும். அது எது வேணாலும் இருக்கலாம், அது இருக்கணும். அதுக்கப்புறம் அங்க தியானம் பண்றதோ இல்லாட்டி வேற எதுவும் சொல்லாம இருக்கிறதோ, மந்திரங்களோ வேற எதுவுமே பஜனைகளோ எதுவுமே இல்லாத ஒரு இடமாக அது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இது அற்புதம்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். மாத்ரு மந்திர ஒரு அற்புதம்னு சொல்லாம என்ன சொல்றது? அது இட் இஸ் அ பியூர் மிரக்கிள். அதுக்கப்புறம் எப்பயுமே இது மாதிரி ஏதாச்சும் நடந்தாதான் நமக்கு வந்து அது மிரக்கலா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரூஃப் இருக்கணும் நமக்கு, இல்லாட்டி அதை ஒத்துக்க மாட்டோம். நிறைய முறை நான் பார்த்திருக்கேன், மாத்ரு மந்திர்ல வந்து அந்த டிஸ்கை கிளீன் பண்ணுவோம். லேடிஸ் கூட அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் மாட்டிட்டு அதுல தொங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து கிளீன் பண்றத பார்க்க முடியும். இது மாதிரி அது வந்து எனக்கு பார்த்தா ஒரு அற்புதமா இருக்கும். அங்க நின்று அப்படியே அவங்களையே நான் பார்த்துட்டே இருப்பேன். யாராலையாவது இப்படி தொங்கிட்டு அதை செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியல. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து, யங் பீப்புள் வந்து அதை தொங்கிட்டு அதை கம்ப்ளீட்டா துடைப்பாங்க. அது துடைக்கிறதுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. அவங்களும் அதுல இது பண்ணிப்பாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வேற அவங்க வச்சுப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க அந்த அவ்வளோ பெரிய பெரிய டிஸ்க், நீங்க தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அது வந்து சின்னதா தெரியுது. ஆக்சுவலா ஒரு பெரிய டிஸ்க்ல 3 பேர் படுத்துக்கலாம். ஒரு 6 அடி உயரம் உள்ள 3 பேர் வந்து அதுல படுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய டிஸ்க அவங்க வந்து நாள் கணக்கா அப்படி ஒரு ரவுண்டு தொடச்சிட்டே வருவாங்க. இது அற்புதம்னு சொல்லாம என்ன சொல்றது? உடனே நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் மனிதன் உருவாக்கிய அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லவே இல்லை. அது வந்து அந்த உள்ளுக்குள்ள ஒண்ணு வேலை செய்யுது இல்ல, அந்த மூளைக்குள்ள. அது எது வேலை செய்யுது? எங்க இருந்து வேலை செய்யுது? இட் இஸ் அ மிரக்கிள். அது எங்க இருந்தோ அது நமக்கு ஒரு சக்தியை, ஒரு இன்ட்யூஷனை, ஒரு ஐடியாவை இதெல்லாம் கொடுக்குது. பல கண்டுபிடிப்புகள் இது எல்லாம் வந்து எல்லாமே வந்து அற்புதங்கள் தான். நாம சொல்ற அற்புதங்கள்ன்ற கேட்டகரி கிடையாது. இது எல்லாமே ஒரு சைலண்டா நடக்கிற அற்புதங்கள். சோ அததான் சொல்ல வந்தேன் நானு. ஆனா அந்த அளவுக்கு நாம உயரல. ஏன்னா இந்த சாதாரண லெவல்லயே வந்து நம்ம பாக்குறோம். இத உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, திடீர்னு நமக்கு ஒரு ஐடியா எங்க இருந்தோ ஸ்ட்ரைக் ஆகும்.
சாவித்திரியே படிச்சுட்டே இருக்கோம். ஓ, இந்த லைன் பாரு இப்படி இருக்கு, இவர் எப்படி இப்படி எழுதினாரு, இது எதை வச்சு இவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு தோணும் திடீர்னு. இல்லாட்டி லைஃப் டிவைன் படிக்கும்போது தோணும், சிந்தசிஸ் படிக்கும்போது ஒண்ணு தோணும், இது மாதிரி ஆமா நமக்கு கூட இதே நடந்திருக்கு அப்படி. இதெல்லாம் அற்புதம் இல்லாம என்ன ஆகுது, இது வந்து அந்த நம்முடைய மூளையை சொல்ல போனா அந்த பிசிக்கல் மூளை இருக்குல்ல, நம்ம மண்டபத்துக்குள்ள இருக்கிற மூளை, அதை வந்து அது ஒளியூட்டுது, அதுல வந்து ஒரு ஸ்பார்க் வருது. அது இது ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. பகவானும் அன்னையும் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாலும் நமக்கு வந்து நம்ப முடியாது. டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது எப்போ ஒரு வேகமா அது ஒரு இது பண்ணி போச்சு அப்படின்னு சொன்னா, அன்னை வந்து 1973ல தன்னுடைய உடலை விட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து எங்கேயோ போயிடுச்சு. பிகாஸ் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த சட்டில் வேர்ல்டுல இருந்துட்டு என்னெல்லாம் இங்க இந்த பூமியில மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ அது எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு ஒரு சின்ன சிப்பு தான் நம்ம கையில வச்சிருக்கிற இந்த ஸ்மார்ட் போன்ல அது எவ்வளவு வேலை செய்யுது, நம்ம என்ன டைப் பண்ண போறோம்னு அதுக்கு தெரியும், அதை அது சொல்லுது. சில சமயம் வந்து அபத்தமா சொல்லும், அது வேற விஷயம். ஆனாலும் இது எல்லாம் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா எப்படி நடக்குது, எங்க இருந்து அந்த அலைகளை வந்து அது இழுக்குது, அது எப்படி இது கன்வெர்ட் பண்ணிக்குது, இது எல்லாம் பார்க்கும்போது இது அற்புதங்கள் இல்லாம என்னது, இது உடனே நம்ம சொல்லுவோம் மனுஷனுடைய மூளை அப்படி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுக்கு மேல ஒண்ணு இருந்துட்டு நம்மளை இதெல்லாம் செய்ய வைக்குது. ஆனா நம்ம அற்புதங்கள் அப்படிங்கிறத வேற ஒரு கேட்டகரியில நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இட் இஸ் ரேஷனலி அண்ட் prudence to distrust the supernatural, but to believe in it is also a sort of wisdom. இதெல்லாம் வந்து ஒரு புத்திசாலித்தனம், நான் இப்ப சொன்ன மாதிரி அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு முத்திரை குத்திக்கிறோம். ஆனா இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ பத்தி அது மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறது கூட, அதை நம்புறது கூட ஒரு வகையான ஞானம் அப்படிங்கிறாங்க. இங்க வந்து இறைவனுடைய படைப்புல அத்தனையுமே அற்புதங்கள் தான். இப்ப பூமி வந்து லேசா சாஞ்சு சுத்துது, எத்தனை டிகிரின்னு யாருக்காவது சொல்ல தெரியுமா? ஆமா 23 degrees மாதிரி தானா? எஸ், அது நேரா இப்படி நின்னுட்டு சுத்தல, லைட்டா அப்படி சாஞ்சிட்டு அது சுத்துது. இப்ப அது கொஞ்சம் ஒரு 0.0005 அந்த டிகிரி இதாச்சுன்னா கூட இங்க ஒரு பெரிய கலைபரமே நடக்கும், ஒரு டிசாஸ்டர் வில் ஹேப்பன் பூமியில. அப்ப எந்த அளவுக்கு துல்லியமாக இறைவன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிசர்ச்சரா இல்லாட்டி ஒரு சயின்டிஸ்டா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது மாதிரி ஒன்ன படைச்சிருக்காரு அப்படிங்கறது அது ஒரு மிரக்கல் தான். பல விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கிறத பார்த்தாமே எல்லாமே அற்புதம் தான். சோ சொல்லுங்க ராதாராணி. வெரி சாரி ஃபார் இன்டரப்டிங். அதாவது இது நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த நான் படிச்சது ஞாபகம் வந்தது. நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்ட உடனே அவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு, யாருன்னு தெரியல, நம்மளே ஒரு மிரக்கல்னு. அதாவது இந்த காய்கறி பழம் அது இதுன்னு என்னத்தெல்லாமோ டக்கு டக்குன்னு சாப்பிட்டுடுறோம், அதெல்லாம் எப்படி ரத்தமாவும் சதையாவும் போனாவும் மாறுறது, எப்படி 2 ஸ்மால் லிக்விட்ல இருந்து இப்படி ஒரு ஹியூமன் டெவலப் ஆறுது, அதெல்லாம் பார்த்தா நம்மளே வந்து நடமாடும் மிரக்கல் அப்படின்னு சொன்னாங்க. அத படிச்சேம்மா, அதுதான் ஷேர் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ. அது மாதிரி எத்தனை அற்புதங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம தான் இதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், ஒண்ணு மிதக்கணும், இல்லாட்டி இது மாதிரி இருக்கணும், அப்படி நடக்கணும், இல்லாட்டி நான் நினைச்சது வந்து என் கையில வந்து சேரணும், அப்ப வந்து அது அற்புதங்கள். அலாவுதீனும் அற்புத விளக்கு மாதிரி ஏதாவது ஒண்ணு தேய்ச்ச உடனே அது நம்ம கைக்கு அது வந்துடணும், அது மாதிரி எல்லாம் நினைக்கிறது அது நம்முடைய வைட்டல் நேச்சர். திருப்பியும் கை தூக்கி இருக்கீங்களா ராதாராணி? அம்மா நான் பண்ணுங்க. பாகியலட்சுமியா சொல்லுங்கம்மா. புக்ல கூடம்மா மனித மனம் அற்புதங்கள் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதே இல்லை என்றால் தெய்வம் இருப்பதையே நம்ப மறுத்து கூச்சலிடுகிறது. அன்னை புக்ல இருக்குதுங்க. தேங்க்யூ. நன்றி. அப்ப பாருங்க, மனித மனம் வந்து நம்ம மனசு அது எப்ப பார்த்தாலும் இது மாதிரி எதையாவது ஒண்ண எதிர்பார்க்கும், அப்படியே இங்க பறக்கணும்,
இல்லாட்டி இது மாதிரி பல விஷயங்களை கேட்டு கேட்டு இப்பயும் அதான் நடக்குது. சண்முகப்பிரியா சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். காயத்ரியில வந்து மிரக்கலோட பத்தி பேஜ் ஒரு குறிப்பு எடுத்து வச்சிருந்திருக்குமா எங்க அவேக்கனிங் அந்த மேகசின் 26, 27 பேஜ் நம்பர். அதுல வந்து மிரக்கல் ஒரு பத்தி டிவைன் ஒர்க்ஸ் அப்படின்னு வர மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்கம்மா. பேஜ் 26, 27. He made of miracle a normal act. ஆமா. அந்த பேஜ். ஒரு நிமிஷம், அந்த வரி கண்டுபிடிக்க முடியலையா? அம்மா அது இந்த பிரேயர் மாஸ்டர் ஆக்ட் அதுக்கு பின்னால வருதுமா. கரெக்ட், பாத்துட்டாங்க. 26 26ல the powers that sleep unused in man within. He made of miracle a normal act and turned to a common part of divine works, magnificently natural at this height, efforts that would shatter the strength of mortal hearts, pursued in royalty of mighty ease, aims too sublime for nature's daily will. The gifts of the spirit crowding came to him, they were his life's pattern and his privilege. So இது வந்து என்னன்னாக்கா, நமக்குள்ளேயே இந்த 1000 நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு மனிதனுக்குள்ளேயே. ஸ்லீப் அன்யூஸ்ட், அதை நம்ம என்ன செஞ்சோமா, அதை வந்து உபயோகப்படுத்தாம வச்சிருக்கோமா. சோ அதனால என்ன ஆகுது, இந்த மிரக்கல் எல்லாம் இங்கேயோ வெளியவே எதிர்பார்க்கிறோம். ஆனா இது நமக்கும் கூட நடக்கக்கூடும். நீங்க நிறைய பேர் கவிதை எழுதுறவங்களா இருப்பீங்க இல்ல, அது எப்படி திடீர்னு வருது? அது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஆனா அது எப்படி அது திடீர்னு ஒரு ஒரு சில சமயம் ஒரு ஃப்ளோல வருது. சொல்லுங்க வசந்தா. ஆமா, அது இன்ட்யூஷன் சொல்றாங்க இல்லையா? இன்ட்யூஷன். ஆனா ஆமா, அதுக்கு வந்து அந்த உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், ஆனா அதுக்கு வந்து ஒரு கரு ஒண்ணு இருக்கணும் இல்ல, ஒரு ஒரு எசன்ஸ் ஒண்ணு வேணும் அதுக்கு. அதுக்கப்புறம் அதை சுத்தி அந்த வார்த்தைகள் வந்து அதுக்கு கரெக்டா விடணும். அதுக்கப்புறமா வந்து அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மில்லி செகண்ட்ல தானே நடக்குது இல்லையா? ஆமாமா. அப்புறம் நான் ஒரு செகண்ட் நீங்க முடிச்சப்புறம் சொல்றேன். ஒரு மில்லி செகண்ட்ல நடக்குது அதெல்லாம். அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அதை வந்து போட்டு அது ஒரு அழகான கவிதையாக ஆகிவிடுகிறது. ஒரு நாள் ஆசிரமத்துல உட்கார்ந்துருக்கும் போது என்னவோ ஒண்ணு தோணுச்சு. ஏன்னா, மனிதர்களே மரங்களை வெட்டாதீர்கள், மீண்டும் ஒரு சூரியனை உருவாக்காதீர்கள்னு என்னவோ ஒண்ணு தோணுச்சு அங்கே உட்கார்ந்து. அது வந்து ஒரு ஒரு எதையுமே திங்க் பண்ணாம ஒண்ணு வந்தது. சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் வார்த்தைகள். ஆனா ஒரு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு 2 வரி வந்துட்டு போகுது இல்ல, இது அற்புதம்னு சொல்லாம என்ன சொல்றது? எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம், நிறைய இது டிகிரி வாங்கியிருக்கோம். பட் ஆனாலும் அது வந்து எப்பயுமே இருக்கா என்ன? அதுவும் இல்லை. அக்கேஷனலா அது வருது, ஒரு அற்புதமா அது வந்து வெளிப்படுது. சொல்லுங்க வசனம். தேங்க்யூமா. பகவானுடைய அல்லாது அவர் பயன்பாட்டுல வந்து மிரக்கல்னா அவர் இதை சொல்றாரு. A prayer, a master act, a king idea, handling man's strength to a transcendent force. Then miracle is made the common rule. நம்மளால இது பண்ண முடிஞ்சா அந்த டிவைன் ஃபோர்ஸ் நமக்குள்ள வந்தா மிரக்கல் இஸ் மேட் த காமன் ரூல். அதான் நம்ம செய்ய மாட்டோமே, அது எங்க நம்ம அதை வந்து உள்ள விடுவோம். நம்ம மைண்டால எப்ப பார்த்தாலும் அதை வந்து திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது வந்து அஃபாரிசம் நம்பர் 85. ஆனா அது மேல ஒரு நம்ம நம்பிக்கை வைக்கிறதும் அது வந்து ஒரு விஸ்டம், அதுவும் ஒரு ஞானம். சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, மனசு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாகும் போது கவிதைன்றது பிறக்குமா? ஆமா. அதுக்கப்புறம் அந்த காயாம்பூ, அந்த ஆரோவில் அந்த என்ட்ரன்ஸ்ல கூட அந்த பூ மிரக்கல் ஃப்ளவர் இருக்குல்லம்மா, காயாம்பூ. ஏர் ஆஃப் ஆரோவில். ஆமா, ஏர் ஆஃப் ஆரோவில். சொல்லுங்க சண்முகப்பிரியா. அது ரெண்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுமா. ரொம்ப ஜாய்ஸா இருக்கும்போது கவிதைன்றது அப்படியே
அப்படியே வரும், சந்தோஷமா வரும். ஜாயஸ் மூட்ல இருக்கும்போது அப்புறம் அந்த காயாம்பூ பத்தி சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது எனக்கு ஜாயஸா இருக்கும்போது வந்ததா அப்படின்னு எல்லாம் தெரியாது. பட் அந்த ஜாய் வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா இருக்காது, சாதாரணமான ஒரு ஜாயா இருக்காது. அது உள்ளுக்குள்ள எங்கேயோ நம்மளுடைய கோர்ல இருந்து வர்ற ஜாயா இருக்கும் போதுதான் அந்த கவிதை வரும் அப்படின்னு தோணுது. வெறும்னா மகிழ்ச்சியா இருக்கும்போது வருமா அப்படின்லாம் தெரியல. பட் இது மாதிரி இருக்கும்போது வருது, எங்கேயோ அந்த சைக்கிக் டச் இருக்கும்போது அது நம்ம கிட்ட இருந்து வருது. காந்திமதி என்ன சொல்லணுமா ஏதாவது? ஆமா, நான் ஒரு வரி வச்சிருக்கோம், ஒரு லைன். சொல்லுங்க. அதாவதுமா 457ல லாஸ்ட் லைன், can the mind of man receive God's light. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து the force of man can be driven by God's force, then is he a miracle doing miracles. முதல்ல இது என்ன சொன்னீங்க? 457 லாஸ்ட் லைன், you can the mind of man receive God's light. அது if human will can be united with அதோட continuation. அதுக்கப்புறம் the force of man can be driven by God's force, then is he a miracle doing miracles. Yes, wow, எத்தனை பேர் இருக்கீங்க பாருங்க அற்புதங்களை சொல்றதுக்கு. ஏ அப்பா, சூப்பர், பரவாயில்ல, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ காந்திமதி. தேங்க்யூமா, சும்மா சொன்னேன் அவ்வளவுதான். ஓகே ஓகே, குட் குட். அதுக்கப்புறம் great saints have performed miracles, greater saints have railed at them, the greatest have both railed at them and performed them. அதை எளிவாகவும் பேசியிருக்காங்க, அது வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அதே சமயம் அதை பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய அவதாரங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, மனிதர்களுடைய இயல்பை மாற்றுவதுதான் பெரும்பாலும் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. பட் நமக்கு வந்து லேசா ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மெட்டீரியல் லைஃப்ல சில விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் அது உடன்பாடு இருக்கானா? அது உடன்பாடு இல்லை, அதுதான் அதுல விஷயம். சொல்லுங்க மீரா. அம்மா வணக்கம்மா. அது எனக்கு சொல்றதா தெரியல. இப்போ வந்து நான் மதரோட பிறந்த நாளுக்காக, அதாவது எனக்கு ஒரு 2-3 நாளா பிறந்த நாளுக்கு முன்னாடி ஆமா மதரோட தோணுச்சு மதருக்காக ஒரு பாட்டு எழுதணும்னுட்டு. 20ஆம் தேதி வந்து எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தால்தான் அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். தெரியல எனக்கு, ஜஸ்ட் நான் குளிக்க போனோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். தண்ணிய பக்கெட்ல பிடிச்சிட்டு மறுபடியும் குளிக்க போறதுக்குள்ள அந்த ஒரு மேக்சிமம் 10 நிமிஷம் தான், வேற ஏதோ 2 வேற. அந்த கேப் பார்த்து இந்த பாட்டு, அந்த பாட்டு முழுவதையும் நான் எழுதினேன். இது எனக்கு முதல் அனுபவம். அதுக்கு முன்னாடி நான் 4-5 பாட்டு ஒரு எழுதியிருக்கேன் நிறைய அப்பப்போ. அதெல்லாம் ஒரு 2 நாள் ஒரு வாட்டி 4 லைன் எழுதுவேன், அதுக்கப்புறம் இது. ஆனா இந்த தரம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த 10 நிமிஷம் ஒரே தரம் எழுதிட்டேன். அப்புறம் ஒரு 2-3 வார்த்தை தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் படிச்சு பார்த்த பிறகு மாத்தின மாதிரி இருந்தது. நிஜமாவே எனக்கு அந்த கிஃப்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் பெருசா படிக்கிற காலத்துல வாசிங்க கொஞ்ச நாளாதான் இது எனக்கா எழுத தோணுது. நானே பாடிட்டேன். இது வந்து கொஞ்சம் இப்ப மதர் கிட்ட வந்ததுல இருந்து, அதனாலதான் எனக்கு அது ஒரு பெரிய எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அந்த கொடுத்துட்டு இது பண்றதுக்கு. ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட கேட்டாங்க, என்ன மீரா ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு எழுதி. இல்லப்பா மதர் பர்த்டேக்கு வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட. எனக்கு மதரோட இதுதான், அவங்கதான் எனக்கு வேற யாரும். ஏன்னா நான் பெருசு என் தமிழ் வந்து கடைசி 2-4 வருஷம் நான் தமிழ் கூட படிச்சது இல்ல ஒழுங்கா, எடுத்ததுனால. இப்போ மதர் கொடுத்த கிஃப்ட்மா. அத வாசிங்கன்னு சொன்னேன், ஏன் வாசிக்கல? அம்மா அதை எழுதி வச்சத வாசிங்க. வாசிக்கிறேன். அது பாட்டு நான் பாடி அனுப்பினேன்.
பாடி அனுப்பிச்சிருக்கீங்களா? அப்ப ஷேர் பண்ணுங்க, நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க ஒளிபரப்பு கதையில. ஓகேவா? சரி, ஓகே ஓகே, குட் குட், ஓகே. பாட்டியும் அனுப்புறோம். சரி, ஓகே, வெரி குட், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஓகே ஓகே. இந்த அற்புதங்களை வந்து அத வெறுப்பவர்களும் இருக்காங்க. ஒரு சாமியார் இருந்தாரு, அவருக்கு வந்து யாரும் சீடர்கள் இருப்பதே பிடிக்காது. ஒரு நாள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, பின்னாடியே வந்தாரு. அவர் கல்லை விட்டே அடிச்சாரு, நீ போயிடு, என் கூட வராத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய அது ஒரு கதையாலாம் அது போயிட்டே இருக்கும். பட் ஏன்னு சொன்னானாக்கா, இது மாதிரி யாரையாவது ஒருத்தர் பாக்குறது, ஒரு அவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போறது. ஆனா நாம என்ன மாறணும், இல்லாட்டி நாம என்ன செஞ்சோம் அப்படி ஒரு சிலர் அது மாதிரி மாறி இருக்காங்க. சில உண்மையான நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கேன். ஆனா இது போல விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்கூடா நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கு. ஆனா பகவானும் அன்னையும் நிகழ்த்தியது எல்லாமே சட்டுலா நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து என்னால எல்லாம் உணர முடியுது. அதை நான் எப்பயுமே நினைச்சுக்குவேன், இவ்வளோ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்குவேன். நிறைய வந்து நானே என்னுடைய இந்த வாழ்நாள்ல ஒரு 20-30 வருஷத்துல பல விஷயங்களை பார்த்துட்டேன். என்ன சொல்றது, முன்னாடி காலம் எல்லாம் டைப்ரைட்டரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டென்சில் சுத்துறது அதெல்லாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் போயிட்டு சும்மா டிஜிட்டல் வெர்ஷனு, டிரைவ்ல சேவ் பண்றது, அப்புறம் எங்க இருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு என்னெல்லாமோ விஷயங்கள் வந்துருச்சு. கையில பென்ட்ரைவ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இருக்கோம். இப்ப அதுவும் தேவையில்லை. எங்கேயாவது போய் உக்காந்துட்டு உன்னோட இமெயில் ஐடி மட்டும் ஓபன் பண்ணா போதும், நீ வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கெல்லாம் பல விஷயங்கள் வந்து இப்போ நடக்குது. ஸோ எல்லாமே ஒரு வீடியோ, ஆடியோல இருந்து போட்டோஸ்ல இருந்து அத்தனை விஷயமும். ஸோ இதெல்லாம் வந்து அற்புதங்கள் தான். ஆனா மனிதனுடைய மூளை அப்படின்லாம் சொல்லுவோம், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி செயல்படுது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம். அப்புறம் 87, open the eyes and see what the world really is and what God have done with vain and pleasant imaginations. So இததான் முதல்லயே ராதாராணி கூட சொன்னாங்க, உன் கண்ணை திறந்து பாரு எப்படி இருக்குன்ட்டு. வாட் த வேர்ல்ட் ரியலி இஸ் அண்ட் வாட் காட். கடவுளை எல்லாம் எங்கேயோ போய் நம்ம வந்து தேட தேவையில்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வீட்டுல வந்து ஒரு அழகான பூஜை ரூம உருவாக்கி வச்சிருக்கோம். அவரை என்ன பண்றோம், இந்த கடவுளை என்ன செய்யறோம், அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, அதுல வந்து ஒரு பிடிச்சமான ஒரு 10 போட்டோ மாட்டி வச்சுக்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளீன் பண்ணி அதுல வச்சுக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் இருக்கிற மாதிரி ஒரு இது நமக்கு ஒரு உருவகம் பண்ணிக்கிறோம். எவ்வளவு ஒரு மோசமான வேதனையான விஷயம். அவர் எல்லா சமயம் நம்மளோட இருக்காரு, ஒவ்வொரு மொமெண்ட்லயும் நம்ம கூட இருக்காரு, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கிறத அலோக் பாண்டே வந்து சனிக்கிழமை கொடுத்த டாக்ல இதுதான் சொன்னாரு. ஏன்னா எங்கேயோ அவர் தொலைவில் வச்சு பாக்குறது, நம்ம வீட்டுக்குள்ள ஒரே ஒரு பூஜை ரூம்ல மட்டும் அவர் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறது. அப்படி இல்லை. போன தடவை படிச்ச மாதிரி நீ இப்ப அவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு நினைச்சனாக்கா அவர் எங்கேயோ இருக்காரு. இல்ல அவர் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நினைச்சா உங்க கூடவே இருப்பாரு. சோ ஆனா நம்ம வந்து இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம், அதுதான் அற்புதங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப அந்த பூஜை ரூம்ல இருந்து அவர் வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டுல வந்து கடவுள் இதுக்குள்ள இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீயே கடவுள் அப்படிங்கிறத நீ ஏன் மறந்து போயிட்ட? We are the sons of God and we have the right to become. நாமெல்லாம் வந்து கடவுளின் குழந்தைகள் அண்ட் அவனாக ஆவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. ரைட்னா என்ன, உரிமை இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நீயும் கடவுளாயிடலாம் அப்படிங்கிறது அர்த்தம். சோ அதெல்லாம் இது வந்து ஒரு மிரக்கல். இதை நமக்கு சொல்லிட்டு போனாங்களே 2 பேரு, அப்புறம் அது அற்புதம் இல்லையா? அதை வந்து தெளிவா விளக்கிட்டு போனாங்க. இல்ல நீங்க என் குழந்தைங்க எல்லாரும், நீங்க எல்லாருமே அன்னைதான் அப்படின்னு எந்த அவதாரம் சொல்லும்? நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு எந்த அவதாரம் சொல்லும்? பகவான் சொல்றாரு நிறைய இடத்துல வந்து நிரோதா கிட்ட சொல்லுவாரு, என்னால முடியும்னா உன்னால முடியும்பாரு.
இது எப்படி இருக்கு? அவரை வந்து நம்ம லெவலுக்கு இறக்கிக்கிறாரு. அவர் என்னால முடியும்னா உன்னாலையும் முடியும் அப்படின்றாரு. அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய நிலையையும் தாழ்த்தி கொண்டு, இப்ப வந்து அன்னையினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா, இப்பதான் மதரோட பர்த்டே போச்சு 21ஆம் தேதி. அவர் எந்த ஒரு நிலையில இருந்து, எந்த ஒரு ரிச்சான ஃபேமிலியில இருந்து, அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் அவ்வளோ ரிச்சான ஃபேமிலியில இருந்து சாதாரணமா இங்க வந்து இந்த பாண்டிச்சேரி வேகாத வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க. அவ்வளோ பெரிய அரண்மனை போன்ற வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு சில போட்டோஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. அன்னை வந்து ஒரு சேரட்ல இருந்து இறங்கி வராங்க. ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கூட 2 பேர் அவங்கள இறக்கி விடுறதுக்காக அப்படி இருக்காங்க. அது சாவித்திரியோட லைன்ஸ் ஞாபகம் வருது. சத்யவானும் சாவித்திரியும் மீட் பண்றது, சத்யவான் சொல்றது, அது போல இருக்க அன்னையை பார்க்கும் பொழுது. ஆனா அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க, யாருக்காக கஷ்டப்பட்டாங்க, எதுக்கு நம்ம அளவுக்கு இறங்கி வந்தாங்க, அந்த அற்புதம் என்னது, அதெல்லாம் நமக்கு வந்து புரியறது இல்ல. இது மாதிரி சாதாரண விஷயங்கள் மேலேயே நாம வந்து நம்முடைய கவனத்தை வைக்கிறோம். So, why didn't you or Sri Aurobindo make a greater use of miracles as a means of overcoming resistance in the external human consciousness? Why this kind of self-effacement where outer things are concerned, this non-intervention or discretion? ஏன் இது மாதிரி அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி மனிதர்களை வந்து நீங்க ஏன் இந்த இதுல இருந்தெல்லாம் தடுத்து அவங்கள வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னாக்க அது எவ்வளவு நாள் நீடிக்கும்? ஏன்னா நம்முடைய மனித மனம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அதனாலதான் அவர் நேர மனசுல போய் கைய வைக்கிறார், மைண்ட்ல போய் கைய வைக்கிறாரு. அது சரியா இருந்தானாக்க எல்லாமும் சரியா இருக்கும், எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிறது. அந்த மைண்டை வந்து ஒரு ஏற்புடையதாக, ரெசப்டிவிட்டி உள்ளதாக ஆக்குறாரு. அப்ப என்ன செய்யும்? அது மேல இருந்து வர்ற லைட்டை வந்து அது ரிசீவ் பண்ணும், ஞானத்தை ரிசீவ் பண்ணும், அதுக்கப்புறம் அது வாழ்க்கையில அதை வந்து வெளிப்படுத்தும். இதுதான் அதுல இருக்கிறது. ஆனா அது வந்து யாராவது சொன்னா புரிஞ்சுப்பாங்களா? என்ன, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது நடக்கணும், அவ்வளவுதான். பெரும்பாலும் நமக்கு இருக்கிற கேள்வி, ஒரு முறை ஆசிரம்ல வந்து இது மாதிரி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன மாதிரி லெட்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பா இல்லை, பட் எல்லாமே த சேம் கேட்டகரி. என்ன மாதிரி வரும்? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லாட்டி என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், இந்த வியாதி சரியாகணும், இல்லாட்டி என்னுடைய கடன் தொல்லை தீரணும். இந்த 4 கேட்டகரியில தானே வரும் எல்லாமே, இல்லையா? என்ன, யாரும் பதிலே காணோம். கரெக்ட்மா, கரெக்ட். அந்த 4 கேட்டகரியில தான் வரும், வேற எதுவுமே வராது. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லாட்டி என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லாட்டி ஒரு வீடு வாங்கணும், இல்லாட்டி ஒரு நோய் சரியாகணும், இவ்வளவுதான். இதை தாண்டி இந்த மனிதர்களுக்கு வேற என்ன கேட்க முடியும்? இல்ல, இந்த உலகத்தை நீங்க மாத்துறதுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு எவன் கேக்குறானோ, எந்த மனித ஜீவன் கேக்குதோ அவன் தான் அடுத்த நிலைக்கு உயர்வான். மத்த எல்லாரும் அதே லெவல்லே இருந்து அதே சுழற்சியிலேயே போய் அதே சுழற்சியிலேயே திரும்பியும் வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இதை விட்டு வெளியே வரணும்னா இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அசோபதி கேட்கிற மாதிரி, நான் ஐ எம் நாட் கண்டென்ட் வித் திஸ், நீ சொல்லு, நீ எப்ப இறங்கி வர்ற, எப்போ இந்த மனிதர்களுக்கான இந்த இதெல்லாம் தீரப்போகுது, துயரமெல்லாம் எப்ப தீரப்போகுது அப்படின்னு யாரு கேட்கிறானோ அவன் தான் அடுத்து வந்து அடுத்த நிலையில் சிந்திப்பவனாக இருப்பான். அவங்களுக்கு வந்து மிரக்கல் எல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. As for Sri Aurobindo, I only know what he told me several times. People give the name of miracle only to interventions in the material or vital world. மெட்டீரியல் ஆர் வைட்டல் வேர்ல்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோல இருந்து விபூதி வரணும், இல்லாட்டி ஒரு சிவலிங்கத்தை எடுக்கணும், இல்லாட்டி எங்க இருந்தாவது ஒரு இது வரணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அற்புதங்கள். அண்ட் தீஸ் இன்டர்வென்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் மிக்ஸ்டு வித் ignorant அண்ட் ஆர்பிட்ரரி மூமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து பெரிய
அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஒரு பெரிய விஷயம் செஞ்சிருக்காங்க. எந்தையுமே ஒரு சாதாரண நிலையிலேயே அதை வைக்கவே இல்லை. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு உச்சக்கட்ட நிலையிலே வைக்கிறாங்க. அவங்களுடைய லட்சியமே என்னவா இருக்குன்னா மிக உயர்ந்த லட்சியமாக இருக்கு. மிக மிக உயர்ந்த லட்சியமாக இருக்கு. இது யாரும் சொல்லாதது, எந்த அவதாரங்களும் சொல்லாதது, அன்னையும் பகவானும் மட்டுமே சொன்னது. உன்னுடைய இயல்பு மாறணும் அப்படின்னா, நம்ம இயல்பு என்னைக்கு மாறுறது? அது நாய்வால் மாதிரி அது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஆனா அதுக்கான வழியெல்லாம் சொன்னவங்க அவங்க 2 பேர் மட்டும்தான், வேற யாரும் சொல்லலை. அவங்கதான் இதெல்லாம் சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் சாவித்திரியை படிக்கும்போது அதுதான் தோணும். த புக் ஆஃப் லவ் நீங்க படிச்சீங்கன்னாக்கா, சாதாரண இரு மனித ஜீவன்களுக்கு இடையே அந்த நடக்கும் அந்த காதலை அவர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க அதை படிச்சு பார்த்தாதான் தெரியும். அந்த கேண்டபுல்ல சத்யவான் அண்ட் சாவித்ரி அவ்வளோ அற்புதமா இருக்கும். நம்ம ஒரு துளி கூட அந்த அன்னை சொன்னது போல ஒரு வார்த்தை அதிகமாகவும் இருக்காது, ஒரு வார்த்தை கம்மியாகவும் இருக்காது. எக்ஸாக்டா ஒரு வார்த்தையை அவர் போட்டிருப்பாரு. அதை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, அப்படி நம்ம சிந்திக்கவும் முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமா அது இருக்கும் சாவித்ரிங்கிறது. சோ திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன், இது எல்லாமே நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. சோ அதனால சாதாரணமா இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நடக்கிறது எல்லாமே இது ஒரு கலப்படமானது. ஏன்னாக்க இந்த வைட்டல் வேர்ல்டுன்னா என்னது யாராவது சொல்ல முடியுமா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, தமிழ்ல போட்டிருக்கா வைட்டல் வேர்ல்டுன்னா என்னன்ட்டு? பிராணமயம்னு சொல்றாங்க. அது பிராணமயம்ங்கிறத என்ன சொல்லலாம்? மீனாட்சி அம்மா சொல்லுங்க, ஏதோ சொல்லுவாங்க. பிராண உலகம்மா. பிராண உலகம்னா என்ன உலகம் அதை சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பிராண உலகம்னா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த இம்பல்சஸ், பிசிக்கல், வைட்டல், இந்த சாதாரண உலகம் பற்றிய ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் அதெல்லாம் இல்லாத அந்த சாதாரண மூமெண்ட்ஸ். ஓகே. அப்புறம் வேற யாராவது? அம்மா அம்மா நம்ம என்ன வேற மாதிரி நல்லது சொன்னாலும் அந்த பிராணன் கேட்காது. அது சொன்னதே சொல்லும். அது இல்லை, அது இல்லை. அப்புறம் இந்த தமிழ்ல என்ன போட்டிருக்கு? யாராவது அந்த பேராவை வாசிங்களா? யாரு தமிழ் புக் வச்சிருக்கீங்க? நானும் வச்சிருக்கேன். அரவிந்தர் சம்பந்தப்பட்டவரை அவர் என்னிடம் தடவை சொன்ன இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். சட அல்லது பிராண லோகத்தில் உயர் சக்தி தலையிடும் போது அவற்றை மக்கள் அற்புதங்கள் என்கிறார்கள். ஓகே, இதுலயும் பிராணலோகம்னா சொல்லிருக்கு. சரி, பிராணலோகம்னா என்ன பாகியலட்சுமி? ஆமா, நான் நினைக்கிறேங்கம்மா, நம்ம ஆசைகள், உந்துதல்கள் இதெல்லாம் நிறைந்த உலகம். அதாவது ஒரு பிளண்டா சொல்லணும்னா அந்த ஆவி உலகம்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. இப்ப அங்கே சிலது சுத்திட்டு இருக்கோம்ல, அது எந்த பீயிங்ஸ வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றது ஒன்னே நீங்க நினைக்கிற மாதிரி வேற மாதிரி நான் சொல்லல. அதுல எல்லா வகையான ஜீவன்களும் அதுல இருக்கும், சில உயர் ஜீவன்களும் அதுல இருக்கும். அதுதான் வைட்டல் வேர்ல்டுனா. அதுதான் அதுல இருந்து சில இது இது மாதிரியான அற்புதங்களை அது நிகழ்த்தும். அது அப்ப அது கலப்படமான ஒன்று தானே. அது உண்மையான தெய்வீக இதுவா என்ன? தெய்வீக இதுவா அது? இல்லம்மா. அது இல்ல, லோயர் பீயிங்ஸ். அது சில ஜீவன்களும் அதுல இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் அதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சட்டில் வேர்ல்டுனா உடனே நீங்க அதை நினைச்சு கூடாது. சட்டில் வேர்ல்டு வேற. நான் சொல்றது வைட்டல் வேர்ல்டு. வைட்டல் வேர்ல்டுங்கிறது இதுதான். அந்த லோகத்துல இருக்கிற சில ஜீவன்கள் இது மாதிரி சில விஷயங்களை நிகழ்த்தக்கூடும். அதுதான் திடீர்னு யாராவது இது பண்ணி சொல்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம். ஓகேவா? பப்ளிக் ஃபோரம்ல ரொம்ப பேச முடியாது. So, but the number of miracles that Sri Aurobindo performed in the mind is incalculable. அவர் இந்த மைண்ட்ல எவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படிங்கறது அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது.
ஏன்னாக்கா அவர் செஞ்சது எல்லாமே அவர் தன்னோட வச்சுக்கல. இது எப்படி இந்த உலகம் முழுக்க இதை கொண்டு போறது, இதை எப்படி அதுல போய் செயல்படுத்துறது. இப்ப அதனாலதான் அவர் எழுதின லைஃப் டிவைனையோ சாவித்திரியவோ படிச்சானாக்கா எப்படி நமக்கு இருக்குது. சில சமயம் அவரே நம்ம கூட பேசுற மாதிரி இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை வச்சுட்டு போயிருக்காரு. நேத்திக்கு ஒரு மெட்டீரியலான விஷயம்தான் அது, இல்லைன்னு சொல்லல. இந்த சாவித்ரி பவன்ல பகவானுடைய சிலையை வடிவமைத்த அந்த இவர் வந்திருந்தார் நேற்றுக்கு. பாண்டிச்சேரிக்காரர் தான், அவர் தெரியும் நிறைய வருஷமா. அவர் வந்திருந்தாரு. என்ன நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டாரு. நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஆரோவிலியன் சொன்னாங்க, சரி இவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், இவர் தான் இந்த பகவான் ஸ்டாச்சு அது பண்ணவர் அப்படின்னு. அப்படியா, அவரோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும்க்கா அப்படின்னாங்க. கேளுங்க கேளுங்க அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே, எனக்கு போட்டோ எடுக்கிறதுல எல்லாம் அவ்வளோ விருப்பம் இருக்காது எப்பயுமே. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போன உடனே அவர், அதுக்கு என்ன நீ நல்லா இருக்கியா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாரு. என் கையவே பிடிச்சிக்கிட்டாரு நிறைய நேரம். அதுக்கப்புறம் பேசிட்டே இருந்தாரு. த திங் இஸ், அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதை நீங்க மிரக்கல் கேட்டகரியில எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் அந்த சிலையை வடிவமைக்கும் பொழுது அதை ஒரு 4-5 பீஸா அவர் செய்யறாரு. தலை, மார்பு பகுதி அப்படியெல்லாம் ஒரு 4-5 பீஸா செஞ்சுட்டு கடைசியில அதை ஜாயின் பண்றாராம். ஜாயின் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஒரு கால் உடைஞ்சு போச்சான். ஜாயின் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, ஐயோன்லாம் நீ சொல்லாத, இதெல்லாம் ஒரு ஸ்டாச்சு பண்ணும்போது நடக்கிறது தான். ஆனா இதுல ஒரு இது என்னன்னா, அந்த கால் உடைஞ்சிடுச்சு. நான் ஆசிரம்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட, ஒரு சீனியர் சாதகிட்ட கேட்டேன், பகவான் 1938ல காலு முறிஞ்சப்போ எந்த காலும் முறிஞ்சதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதே காலு தான் இப்பயும் முறிஞ்சதாம் அந்த ஸ்டாச்சு இது பண்ணும்போது. இத என்ன சொல்றது, என்னன்னு சொல்லலாம் இத? அற்புதம், மிராக்கிள். ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் வேற வார்த்தை சொன்னார், வாட் அ ஃபோர்ஸ் அப்படின்னாரு. என்ன ஒரு சக்தி இருக்கு அவருக்கு. அவரோட ஸ்டாச்சு தான், அதுவும் 4 ஸ்டாச்சு, அது 4 பண்ணார் அவரு. அதுல ஒண்ணுதான் இங்க சாவித்ரி பவன்ல இருக்கு, மத்த 3 வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. ஆனா அந்த இது கால் உடையுது அப்படின்னு சொன்னாக்கா அது என்னன்னு சொல்றது. சோ இது அவருடைய சக்தி. இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னாக்கா, அந்த மைண்ட்ல அவர் செஞ்ச அந்த மிரக்கிள்ஸ், அதனாலதான் நம்மளுடைய இதெல்லாம் அப்பப்போ ஒரு கிளிட்டர் மாதிரி வருது, ஏதோ ஒரு பொறி மாதிரி, தீப்பொறி மாதிரி நம்மளுடைய மூளைக்குள்ள எல்லாம் அப்பப்போ வேலை செய்யுது. திடீர்னு ஒரு ஐடியா வர்றது, திடீர்னு ஏதோ ஒண்ணு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயங்களை பேசுறது. இதுக்கெல்லாம் காரணம் அவர் செஞ்சு வச்சதுதான். அவர் பகவான் தன்னுடைய உடலை விட்ட பொழுது என்ன நடந்தது, யாராவது சொல்ல முடியுமா? அந்த சுப்ராமெண்டல் ஒளி 118 மணி நேரம் வரைக்கும் கூட அங்க இருந்தது. ஆனா அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லணும், அது மட்டும் தான் எனக்கு தேவையானது. பொன்னொழியம்மா சொல்லியிருக்காங்க. இல்ல மதர் சொன்னாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அத கரெக்டா சொல்லணும். மதர் சொல்றது மைண்ட் ஆஃப் லைட்னு சொல்றாங்க. மைண்ட் ஆஃப் லைட், எஸ், தேங்க்யூ. அந்த மைண்ட் ஆஃப் லைட்னு சொல்றாங்க. மைண்ட் ஆஃப் லைட் எக்ஸாக்ட் வேர்டு எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க பாருங்க. அந்த மைண்ட் ஆஃப் லைட் எனக்குள்ள போச்சு அப்படிங்கிறாங்க மதர். அப்ப என்ன சொல்றது, அப்போ அது எல்லாருக்கும் தானே போயிருக்கும். அப்ப நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த சூப்ராமெண்டல் லைட் ரேடியேட் ஆயிட்டே இருந்ததுன்னா, அவரை பார்த்த எல்லாருக்கும் அந்த 1950ல டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதிக்குள்ள பார்த்த எல்லாருக்கும், அட்லீஸ்ட் யாரெல்லாம் ஒரு ரெசிப்டிவா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பொறி போகத்தானே போயிருக்கும் இல்லையா? தட் இஸ் வாட் ஸ்ரீ அரவிந்தோ டிட். அவர் அதான், அந்த அற்புதத்தை தான் அவர் செஞ்சுட்டு போயிட்டார். பட் நேச்சுரலி யூ குட் ஒன்லி see it if you had a very straight, very sincere, very pure vision. அது உனக்கு எப்ப தெரியும், இது மாதிரி நேர்மையான, ஒரு தூய்மையான, அப்புறம் ஒரு நேரடியான ஒரு அகப்பார்வை உனக்கு இருக்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு புரியும்.
A few people did see it. ஒரு சிலர் வந்து இதை வந்து பார்த்திருக்காங்க. But he refused. This I know. He refused to perform any vital or material miracles because of this mixture. அவர் ஆனா ஒண்ணு செஞ்சாரு, அது மட்டும் தெரியும். அந்த கோல்கொண்ட் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இது அந்த சீலிங் சொல்லுவாங்கல்ல, அது போட போனாங்க. அன்னைக்கு செம மழை வரப்போகுது. அப்ப எல்லாரும் போய் ஸ்ரீ அரபிந்தோ கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, பெரிய மழை வரப்போகுது, நாங்க எத்தனை நாள் செஞ்ச அந்த வேலை வந்து வேஸ்டா போயிடும், தயவு செஞ்சு வந்து நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்போ அப்போ அவர் செஞ்சாரு. அந்த மழை அன்னைக்கு நிறுத்தினார். ஆனா அவர் என்ன சொன்னாரு, நான் இயற்கையினுடைய அந்த ஓட்டத்தை நான் நிறுத்தினதன் காரணமாக அடுத்த நாள் வந்து 3 மடங்கு மழை பெஞ்சதான். அதையும் ஒத்துக்கிறாரு, ஏன்னா அதையும் அலோவ் பண்றாரு. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நாள் நம்ம மழை வேணாம் அப்படின்னு நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணு அடுத்த நாள் வந்து 3 மடங்கு மழை பெய்யும், இல்லாட்டி மழையே இல்லாம ஒரு வருஷத்துக்கு போகும். ஏன்னா அந்த நேச்சரை வந்து நம்மளுடைய இதால கண்ட்ரோல் பண்றோம். அதையும் பகவான் சொல்றாரு ஓப்பனா. சோ இது மாதிரி அற்புதங்கள் அப்போ 1-2 இது மாதிரி அங்க நடந்தது அப்படின்னு இப்ப ஆனா நமக்கு தெரியுது. பகவான சொன்னோம் இல்லாட்டி சாவித்திரி படிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து நம்ம முன்னாடி நிக்கிறது போல நமக்கு சில சமயம் தோன்றுவது உண்டு. So my experience is that in the present state of the world, a direct miracle, எப்படி இருக்கணும், மெட்டீரியலா இருக்கணும் or vital, must necessarily take into account a great many elements of falsehood that are unacceptable. இதெல்லாம் என்ன வந்து சேர்ந்துரும், அந்த falsehood, பொய்யான விஷயங்கள்லாம் இதுல வந்து சேர்ந்துரும். அதனாலதான் அந்த மிரக்கல் அப்படிங்கிறத அவங்க வந்து செய்யறது இல்லை. ஆனா அது வந்து ஒரு சட்டுல அவங்க நிகழ்த்திட்டு போறத நம்மளால பல சமயத்துல பார்க்க முடியும். அது நம்ம கான்சியஸா இருந்தோம்னாக்க அது நமக்கு புரியும் அது என்னன்ட்டு. சில சமயம் சில விஷயங்கள் நடக்காம போகும். அப்ப வந்து நம்ம நினைச்சுக்குவோம் இது ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் சில விஷயங்கள் வந்து நாம எதிர்பார்த்ததை விட அதிகமா நடக்கும். அப்பையும் அது ஏன்னு தெரியாது. we will be overwhelming. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா இது வந்து falsehood, சாதாரணமான இந்த மெட்டீரியல் மிரக்கல், இதெல்லாம் வந்து ஒரு பொய்மையோட தொடர்புடையது. they are necessarily miracles of falsehood. கிளியரா சொல்லிட்டாங்க, இதெல்லாம் falsehoodன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்மெல்லாம் யாரும் இதை வந்து யாராச்சும் சொன்னாக்க பெருசா இதை எடுத்துக்க தேவையில்லை. And they are unacceptable. I have seen what people call miracles. I saw many of them at one period, but this gave a right of existence to many things which to me are not acceptable. What men call miracles nowadays are almost always performed by vital beings. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வைட்டல் வேர்ல்டுனா அந்த ஆவிகள் ஸ்பிரிட்ஸ் அதெல்லாம் நிறைய இடம் பண்ற இடம். இது வந்து வைட்டல் பீயிங்ஸ்னே சொல்றாங்க. சொல்லுங்க மீனாட்சி. அந்த ஆசிரம்ல கல் எடுத்து அடிச்சு ஒரு சம்பவம். எஸ், கரெக்டான எக்ஸாம்பிள். அதெல்லாம் ஒரு வைட்டல் பீயிங் தானே. அது ஃபால்ஸ்ஹுட் இல்லாம என்னது, அதுவும் கூட ஒரு அற்புதம் தான். கல்லு வந்து விழுந்துட்டே இருந்தது, அது எங்க வருதுன்னு தெரியல, ஏது வருதுன்னு தெரியல. எதையோ ஒரு ஜீவனை ஏவி விட்டு, ஒரு வைட்டல் இத பீயிங்க ஏவி விட்டு பண்ணது தானே. ஆனா யார் மேல செஞ்சாங்க? அது பகவான் மேல போய் கைய வச்சாங்க. பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணாரு பாவம். சோ இதெல்லாம், and this is a mixture. It accepts the reality of certain things, the truth of certain things that are not true. அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும், ஆனா இது உண்மை இல்லை. சொல்லுங்க வசந்தா. ஆமா, ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் அதோடைய ஆக்ஷன்ல தான் மதருக்கு சில தீமைகள், ஹெல்த் அந்த மாதிரி எல்லாம் வருது. அப்புறம் அதை வந்து ரொம்ப கவனமா இருக்கும்பொழுது அது பகவானை தாக்குது. அதையும் சொன்னாரு. அது இதேதானா? அதுவும் அதேதான். இதெல்லாம் அது வந்து ஒரு தீய சக்திகள், அது வேற வசந்தம்மா. ஏன்னாக்கா இது வந்து ரொம்ப இந்த மனித குலம் ப்ரோக்ரஸ் ஆயிடக்கூடாதுல்ல வேகமா, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக செய்யற விஷயங்கள் அது.
ஆனா இந்த மிரக்கல்ஸ் வரும்போது இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல செய்யக்கூடிய விஷயங்கள், இவங்க அந்த உதாரணம் சொன்னாங்க இல்லையா, கல்லு போடுறது, கல்லு விழுகிறது, இதெல்லாம் தான். இதெல்லாம் அந்த ஒரு வைட்டல் பீயிங்ஸ வச்சுட்டு செய்யறது தானே. அது வேற, இது வேற. அது அவருடைய அது முடிவுல மதத்தை யூ பிரிங் ரோசஸ்னா நோ we are not having that capacity. அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு அது. அதே போலதான் பகவான் 1950ல அவர் தன்னுடைய உடலை விட்டப்போ மதர் அந்த டிசம்பர் 9க்கு அப்புறம் ஒரு 11 நாள் போல வரவே இல்லை, வெளியே வரல. அப்ப எல்லா சக்திகளும் சொல்லிச்சான், பகவான் இல்ல, ஸ்ரீ அரபிந்தோ இல்ல, இனிமே நீங்க ஒண்ணும் இல்ல, உன்னால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சஜஷனை சொல்லிட்டே இருந்ததாம். சோ அவங்க குவைட்டா அதை கொஞ்சம் கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு அதுக்கு எதிரா ஒரு ரிவோல்ட் பண்ணல. நம்மெல்லாம் என்ன செய்வோம், நீ யார் செய்யறதுக்கா, நான் பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க அவதாரங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. பேசாம குவைட்டா இருந்து ஒரு 12 நாள் அது போல குவைட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் மதர் எழுதியே வச்சிருக்காங்க. டிசம்பர் 22 அவங்க வெளியே வந்தாங்களாம். அகெயின் வித் ஃபுல் இதோட அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ இது மாதிரி இதெல்லாம் ஒண்ணு வேற ஃபோர்ஸஸ், ஈவில் ஃபோர்ஸஸ், இல்லாட்டி சில இது மாதிரியான பிராண ஜீவன்கள், வைட்டல் பீயிங்ஸ், அதனால வர்றது. And this is the basis on which it works. So that is unacceptable. அதனால இதெல்லாம் நம்மளால ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க அன்னை. சோ நாமளும் இந்த சீப்பான விஷயம் இதெல்லாம் பார்த்து நம்ம ஆகா ஓஹோ அப்படின்னு எல்லாம் இது பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அடுத்தது யாரு வாசிக்கிறீங்க? படிக்கிறேம்மா. படிங்க பானுப்பிரியா. எஸ். I did not quite understand what you meant by saying that Sri Aurobindo performed miracles in the mind. அது மிராக்கிள்ஸ்னு சொல்லக்கூடாதான், மிரக்கிள்ஸ்னு சொல்லணுமா. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, மிரக்கிள்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? ஓகேமா. Miracles in the mind. I mean that he used to introduce the supramental force into the mental consciousness. Into the mental consciousness, the mental consciousness that governs all material movements. He would introduce a supramental formation or power or force which immediately changed the organization. This produces immediate effects which seem illogical because they do not follow the normal course of movements according to mental logic. He himself used to say that when he was in possession of the supramental power, when he could use it at will and focus it on a specific point with a definite purpose, it was irrevocable, inevitable. The effect was absolute. That can be called a miracle. For example, for example, take someone who was sick or in pain. When Sri Aurobindo was in possession of this supramental power, there was a time when he said that it was completely under his control. That is, he could do what he wanted with it. He could apply it where he liked. Then he would apply this will, for example, to some disorder, either physical or vital or of course mental. He would apply this force of greater harmony, of greater order, this supramental force, and focus it there, and it would act immediately. And it was an order. It created an order, a harmony greater than the natural harmony. That is, if it was a case of healing, for example, the healing would be more perfect and more complete than any obtained by ordinary physical and mental methods. Okay, ma'am. Thank you.
தமிழ்ல யாராவது வாசிங்க. அம்மா நான் வாசிக்கலாமா? காந்திமதி வாசிங்க. தேங்க்யூமா. ஒரு நிமிஷமா, ஒரு செகண்ட். ஸ்ரீ அரவிந்தர் மனதில் அற்புதங்களை நிகழ்த்தினார் என்று சொன்னீர். அதன் பொருள் எனக்கு சரியாக புரியவில்லை. அவர் அதிமன சக்தியை மன உணர்வினுள் செலுத்தினார் என்று சொன்னேன். மன உணர்வு எல்லா தூல இயக்கங்களையும் ஆள்கிறது. இந்த மன உணர்வினுள் அவர் ஒரு அதிமன உருவமைப்பை அல்லது ஆற்றலை அல்லது சக்தியை பூத்துவார். அது அந்த உணர்வின் அமைப்பை உடனே மாற்றிவிடும். அது உடனே காரண காரிய தொடர்பு இல்லாத போல் தோன்றும் விளைவுகளை உண்டாக்கும். காரண காரிய தொடர்பு இல்லாத போல் தோன்றும் விளைவுகளை உண்டாக்கும். ஏனெனில் அவை வழக்கமான மனத்தின் நியதிப்படியுள்ள இயக்கங்களின் வழியில் செல்ல மாட்டார். அவரிடம் அதிமன ஆற்றல் இருக்கும் பொழுது அதை விரும்பியபடி பயன்படுத்தி ஒரு திட்டவட்டமான நோக்கத்துடன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதை ஒருமுனைப்படுத்த முடிந்த போது அது மாற்ற முடியாதபடி, தவிர்க்க முடியாதபடி வேலை செய்தது. விளைவு பரிபூர்ணமானதாக இருந்தது. அதை அற்புதம் எனலாம். உதாரணமாக, சுகமில்லாமலோ வேதனையிலோ இருக்கும் ஒருவரை எடுத்துக்கொள். ஸ்ரீ அரவிந்தரிடம் அதிமன ஆற்றல் இருக்கும் பொழுது அது முற்றிலும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட வேண்டிய காலம். அதாவது அதை கொண்டு அவர் நினைத்ததை செய்ய முடியும். அதை எங்கே பயன்படுத்த நினைக்கிறாரோ அங்கே பயன்படுத்த முடியும். அப்பொழுது அவர் தம்முடைய இச்சா சக்தியை பயன்படுத்துவார். உதாரணமாக, உடல் சம்பந்தமான அல்லது பிராண சம்பந்தமான, மன சம்பந்தமான சீர்கேட்டின் மீது செலுத்துவார். அதிக இசைவுடைய, அதிக ஒழுங்குள்ள இந்த அதிமன சக்தியை அங்கே ஒருமுகப்படுத்துவார். அது உடனடியாக வேலை செய்யும். அது ஒரு ஒழுங்கை இயற்கை இசைவை விட உயர்ந்த ஒரு இசைவை உண்டாக்கும். அதாவது அது ஒரு நோயை குணப்படுத்தும் வேலையாக இருந்தால் சாதாரண தூல மனமுறைகளால் அடையும் குணத்தை விட இது அதிக பூர்ணமாக இருக்கும். இப்படி எத்தனையோ தடைகள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் மனிதர்கள் முற்றிலும் குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரேடியாக தங்களுடைய சாதாரண உணர்வில் பதிந்து போயிருக்கிறார்கள். அதனால் அவற்றிற்கு அவருடைய சொந்த விளக்கங்கள் கொடுத்து விடுகிறார்கள். அவர்களால் எப்பொழுதும் விளக்கங்கள் கொடுக்க முடியும். நம்பிக்கையும் ஆர்வமும் மிகுந்த தூய்மையும் உடையவர்களே, அதாவது உண்மையாகவே தெரிந்து கொள்ள விரும்புபவர்களே அதை உணர்ந்தார்கள். அந்த ஆற்றல் இருக்கும் பொழுது சோ இது வாசிக்கும் போது என்ன ஞாபகம் வருது? யாராவது சொல்ல முடியுமா? என்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது ஆசிரமல நடந்தது? அம்மா நிஷிகாந்தோ எனக்கு ஞாபகம் வருது. ஆனா ஒரு மதருடைய காலடி பட்டா தன்னுடைய கியூர் ஆயிடும் நம்பினாரு இல்லையா? அப்ப he lived for 17 years more. அவரை ஸ்ட்ரெச்சர்ல அந்த நம்ம மெடிடேஷன் ஹால் அந்த மாடிப்படி அருகில கொண்டு வந்தாங்க. அது அப்புறம் மதர் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ளூ லைட் ஸ்ரீ அரவிந்தருடைய கை வந்து ஒரு இல்னஸ் கியூர் பண்ணா அவரு பிரசன்ட் ஆறாருன்னா ஒரு ப்ளூ லைட் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு மதர் சிலவற்ற சொல்றாங்க. ஓகே ஓகே, குட் குட். ராதாராணி சொல்லுங்க. ஒரு பூனைக்குட்டி கதை மாதிரி ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஏதோ தேள் கடிச்சோன்னா அத ஸ்ரீ அரவிந்தர் அது அப்படி நல்லா பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு சரியாயிடும். ஓடி போச்சு அது அப்படியே. ஆமா, வாயில நுர தள்ள தூக்கிட்டு வந்தாங்க. ஆமா, வாயில நுர தள்ளுச்சு அதுக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் டெட் அது. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த பேரா படிக்கும் போது எனக்கு அவர் அதை அப்படி யூஸ் பண்ணாரோன்னு தோன்றது. அவர் வந்து ஒன்னும் செய்யல. மதர் அது அழகா சொல்லுவாங்க. அவர் தொடக்கூட இல்ல, எட்ட நின்னு அதை அப்படியே பார்த்தாரு, அவ்வளவுதான் பார்த்தாரு. திருப்பி உயிர் வந்து அது ஓடிடுச்சு அப்படின்னாங்க. ஆமா, எனக்கு வந்து ஒண்ணு ஞாபகம் வருது இது படிக்கும்போது. அமல்கிரண் தெரியும் இல்லையா எல்லாருக்கும்?
அமல்கிரண் அமல்கிரண் கிட்ட மட்டும்தான் பகவான் சாவித்திரி பகிர்ந்து கொண்டார். அதாவது பகவான் டிக்டேட் பண்ணாரு, எழுதினாரு, இல்லாட்டி அவரே டைப் பண்ணாரு. சில சமயம் நொழினிதாவும் டைப் பண்ணாரு. பட் இல்ல, நொழினிதா கூட அப்புறம் தான். முதல்ல பண்ணிருக்காருலமா. என்னது? பிருத்வி சிங் நஹார் அவர் பண்ணதா இல்ல, அவர் பண்ணதா ரெக்கார்டு இல்ல. பட் நிரோத்பரன் ஐயா, அதான் நிரோத்பரன் ஐயா இதுல எழுதினார், உட்கார்ந்து எழுதுவார். அவரு பேப்பர்ல பேனாவில எழுதினது, டைப் பண்ணது. அதுக்கு முன்னாடி பகவானே டைப் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் டைப் பண்ணத அவர் ஒட்டிட்டு அத சீல் எல்லாம் பண்ணி இவருக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாரு, அமல்கிரனுக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் அத படிக்கிற சந்தர்ப்பம் கிடைத்த ஒரு ஆளு அவர் தான். முதன் முதலாக சாவித்திரியை படித்தவர் அவர் தான் அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஒரு நாள் அவர் தர்ஷனுக்காக வரும் பொழுது த லைட் அண்ட் டிலைட் அப்படின்னு அவருடைய புத்தகம் ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கு, நீங்க வேணா படிக்கலாம். அவர் தர்ஷனுக்கு வந்தாரு. அங்க இருக்கிற அந்த சாக்கடை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல காலை அவர் விட்டுட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு போலியோ அட்டாக் ஆன ஆளு, ஸ்டிக் வச்சுட்டு தான் வருவாரு. இது கீழே விழுந்து அவர் என்ன சொல்றாரு, நல்லா இருந்த காலு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஒரு கால் சரி கிடையாது பிறவியில, இது இன்னொரு கால் இது மாதிரி கீழே விழுந்ததுனால இதாயிடுச்சு. என்னால தர்ஷனுக்கு போக முடியுமோ என்னவோ தெரியல, நான் ரொம்ப கவலைப்பட்டேன், பகவானை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் யார் பாக்கி இருக்கு அப்படின்ன உடனே, இல்ல அமல்கிரண் அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் இவர் மெதுவா வராரு. அதாவது தர்ஷனுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அவரால் போக முடியாது அப்படின்னு நினைச்சாலும் மெதுவா அவர் வந்துடுறாரு. பகவான் என்ன செஞ்சாரா, அந்த எந்த கால் சரியில்லையோ அந்த காலை பார்த்தாராம். சரியில்லாத காலு சரியாகிறதுக்கு சரியில்லாத காலை அவர் பார்த்தாரு அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருப்பார். அது படிக்கும்போது அவருடைய ஒரு ஹியூமரஸா எழுதுவாரு. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எந்த போலியோ அட்டாக் வந்த காலு அதை போய் கான்சென்ட்ரேட் பண்றாராம். இவர் இது பாக்குறாரு, என்னடா இது இந்த காலம் தானே நமக்கு சரியில்லை, எதுக்கு அதை பாக்குறாரு அப்படின்னு. அப்போ இந்த காலம் அது போல கொஞ்சம் சரியாகிறதுக்காக அந்த எனர்ஜியையும் அவர் இதுல கொண்டு இவரோட கால்ல, அந்த கீழே விழுந்த கால்ல அது வைக்கிறாரு, அந்த போக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு அந்த லைட் அண்ட் டிலைட்ல இருக்கும். அது படிச்சானாக்கா அவர் எழுதுற விதமும் ரொம்ப தமாஷா இருக்கும், நல்லா இருக்கும். சோ இது மாதிரி அவர் அந்த மிரக்கல் அப்படிங்கிறது அவரால் செய்ய முடியாதது அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை. சாதாரண விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா எத்தனையோ ஒரு பெரிய மிக உயர்ந்த விஷயங்கள் இந்த உலகத்துல மனிதன் எட்ட முடியும்னு இருக்கும் பொழுது இது எதுக்கு சாதாரண இதுல எல்லாம் போய் இதை வேஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுனால அவர் இதெல்லாம் செய்யல. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க சூப்ராமெண்டல் ஃபோர்ஸை வச்சு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கலாமே, நீங்க என்னத்துக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கல அப்படின்னு கடைசி வரைக்கும் கேக்குறாங்க. அந்த நவம்பர் லாஸ்ட்ல எல்லாம் கேக்குறாங்க. ஆனா பகவான் ஒண்ணுமே பதில் சொல்லவே இல்லை. உடம்ப அதனுடைய போக்குக்கு அந்த விட்டுட்டார், அந்த கண்ட்ரோல் எதுவுமே எடுத்துக்காம விட்டுட்டாரு. அதனால அது பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் கடைசியில அந்த டிசம்பர் 5ஆம் தேதி அவர் தன்னுடைய உடலை விடும்படி ஆச்சு. சோ அந்த மிரக்கல் அவர் தன்னைத்தானே செஞ்சுட்டு கூட அதை சரிப்படுத்திக்கலாம். ஆனா சுய நோக்கத்துக்காகவும் அவர் அதை செய்யவில்லை. ஏன்னா அது வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுனால அதை செய்யல. சொல்லுங்க வசந்தம். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன், யூ ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறாரு வெட்டுன்னு. அப்புறம் மதர் இது மாதிரி சொல்றாங்க, there are two ways of curing an illness spiritually. One consists in putting a force of consciousness and truth on the physical spot which is affected. In this case, the effect produced depends naturally on the receptivity of the person. In other cases, if the body lacks receptivity altogether, or if its receptivity is insufficient, one sees the inner correspondence with the physiological state which has brought about the illness and acts on that. But if one can act simultaneously upon both the cause and the effect,
and the cause is sufficiently receptive to consent to change. அப்போ வந்து கியூர் ஆறாரு அப்படின்னு சொல்லி இங்க எல்லாமும் மென்ஷன் பண்றாங்க. அப்புறம் பகவானுடைய ஜெஸ்டர் ஆஃப் புட்டிங் ஹிஸ் ஸ்டெப்ஸ் ஃபிங்கர்ஸ் அத பத்தி ஒரு சின்ன லைன் சொல்றாங்க. And so one follows the place in one's head where the little point is dancing. தலைக்குள்ள ஏதோ ஒரு புள்ளி டான்ஸ் ஆடுதுங்கிறாங்க. I have seen Sri Aurobindo doing this in somebody's head. Somebody who used to complain of being troubled by thoughts. It was as if his hand reached out and took hold of the little black dancing point and then did this. அவர் அப்படி கிள்ளி போட்ட மாதிரி பண்ணாராம் அவர் விரலால. As when one picks up an insect and he threw it far away. Yes. And that was all அப்படிங்கிறாங்க. ஓகே, தேங்க் யூ. வேற யாரு ஹேண்ட் ரைஸ் இருக்கா? ஆமா நான் தான். சொல்லுங்க. லேசர் லைட் வந்து அது ப்ளூ லைட் தான், கொஹரண்ட் லைட் தான். அதாவது கொஹரண்ட்ன்றப்போ ஒவ்வொரு வேவ் லெங்த் எல்லாம் தனியா இல்லாம எல்லாம் குவிஞ்சு ஒரே ஃப்ரீக்வன்சில வர லைட் தான். அந்த லைட் வந்து வலிய போக்கும், அது அற்புதங்களை செய்யும்ன்ற மனித மனம் அத நம்புது. ஆனா வந்து இத வந்து நம்புறதுக்கு ஒரு படிக்கும் போது அந்த நம்பிக்கை வருது. ஏன்னா எதுவுமே நமக்கு சயின்டிபிக்கா அப்படி இல்லஸ்ட்ரேஷனோட இருக்கணும். அப்பதான் நம்பும் மனசு மனிதன். ஆனா அது வந்து ஃபீஸ் கொடுத்து எத்தனையோ லட்சம் கொடுத்து வாங்கி டாக்டர்ஸ்மே அதை நம்பிதான் செய்யறோமே தவிர இந்த அற்புதம் வந்து நம்ம கையில இருக்குன்னு அவங்க ராதாராணி சொன்ன மாதிரி நம்மளே ஒரு மிரக்கல் நடமாடும் மிரக்கல்ன்றது அது சத்தியமா ஒரு 0.% கூட உணரலம்மா. அது புரியுதுமா இந்த வகுப்புல. அம்மா இதே கான்டெக்ட்ல நம்ம வந்து அந்த கொரோனாவோ இல்ல வேற ஒருத்தர் சிக்கா இருக்காங்களோ அந்த டைம்லயோ how mother's grace, Bhagwan's grace, I got an oxygen support அப்படின்னு we feel grateful. ஆனா அந்த சப்போர்ட் இல்லாம இதுவரை 99% நார்மலா பிரீத் பண்ணினதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி அப்படின்னு ஒரு இடத்துல வந்தது. அதெல்லாம் நம்ம செய்யறது இல்ல. மீனாட்சி அம்மா சொல்லுங்க. அது ஒரு சாதகருடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கிட்னி ப்ராப்ளத்தால அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி யூரின் ரிட்டன்ஷன், நீர் பிரியாம இருந்ததுல அவரு அரூபமா ஒரு காட்சியை கண்டதாகவும் அதுல பகவான் வந்து நீண்ட தாடியோட வந்து ஒரு மனிதர், அவருக்கு அப்ப அவர் யாருன்னே தெரியாதான் ஆக்சுவலி. அவர் வந்து அவருடைய கால் கட்டவரல் போட்டு அசைச்சாரு. அப்படியே நீர் பிரிஞ்சது. இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே போல இப்போ வசனா மேடம் சொன்ன மாதிரி நம்ம அன்றாடம் தூங்கி எழுந்திருந்து உயிரோட இருக்கோன்றது ஒரு மிகப்பெரிய அற்புதம். நம்ம வெளியே விடுற மூச்சு காத்து திருப்பி நமக்குள்ள மீண்டும் போகுதுன்றதும் ஒரு அற்புதம். அதுவும் தெரியாது நமக்கெல்லாம். வேற யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? சொல்லுங்க. ஆமா, எனக்கு வந்து ஒரு அனுபவமா அதை பகிர்ந்துக்கணுமா? ஒரு நிமிஷத்துல பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து டெலிவரி டைம் அப்ப ஹெட் வந்து ஃபிக்ஸ் ஆகல. அப்ப எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகணும். அந்த டாக்டர் வந்து 1.25 அந்த மாதிரி பஸ் கிளம்பிடுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா சீஃப் அவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு நார்மல் நடக்கிறது சான்சஸ் கம்மியாயிடும். பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் வில் பவர்லாம் இல்ல. பட் இங்க மஞ்சள் ஆண்டி வந்திருக்காங்க. எனக்கு டியூ டேட்னு தெரிஞ்சு அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. மதரோட கை வந்து அப்படியே மேல இருந்து எனக்கு கீழே புஷ் பண்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க டைரக்டா அவங்க என்கிட்ட கூட சொல்லல. அப்புறமா எனக்கு அந்த நியூஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த நார்மல் டெலிவரின்றது ஆச்சு. அதுக்கு வந்து அந்த அந்த குட்வில், அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு விஷுவலைசிங் ஃபெய்த், அதுக்கு அவங்க இங்க இருக்காங்க, வந்திருக்காங்க மஞ்சள் ஆண்டி. 20 வருஷமா அவங்களுக்கு தெரியும். சோ அந்த நல்லெண்ணம், அந்த மதர் டிவோட்டிஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த அன்பு, அதுக்கு பிளஸ் அவங்க அந்த வச்சிருந்த நம்பிக்கை, இது பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய சீன் போடுறோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சீன் போடணும். இது வந்து அண்ணன் என்ன செய்வாங்கன்னா ஒரு போற போக்குல செஞ்சுட்டு போவாங்க. அதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயமே. போற போக்குல அப்படியே அது செஞ்சுட்டே போயிடுவாங்க. ஏன்னா அந்த சூப்ராமெண்டல் ஃபோர்ஸோட இயல்பே அதுதான். மோர் ஹார்மனியில இது மாதிரி எல்லாம் அந்த
ஒரு மோர் லைட், மோர் லவ், இது எல்லாம் அந்த சூப்ராமெண்டலோட ஒரு குவாலிட்டிஸ். ஸோ அது போற போக்குல நடந்து போகுமே ஒழிய, செஞ்சுட்டு போயிடுமே ஒழிய, அது வந்து மெனக்கட்டு இது ஒன்னொன்னு இப்படி அப்படின்னு எல்லாம் எதுவும் இல்லை. அது நிறைய இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதை நோட்டீஸ் பண்ணாம விட்டுடுவோம். அதுதான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது என்னன்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ ஏதோ ஒரு சூப்ராமெண்டல் ஃபார்மேஷன் ஆர் பவர் ஆர் ஃபோர்ஸ் விச் இம்மீடியட்லி சேஞ்ச் தி ஆர்கனைசேஷன், அந்த நம்முடைய அந்த மூளையோட அந்த வேலையை மாத்துது பாருங்களேன், அதுதான் அதுல இருக்கிற அற்புதம். ஆனா அது அற்புதம் நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா கண்ணுக்கு நேரம் பார்க்கணும், அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருந்தாதான் அது நம்ப முடியும். ஏன் நம்ம இப்ப திடீர்னு வந்து இப்படி செஞ்சோம்? ஒரு 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 நாளைக்கு வந்து ஒரு பாதையில ரெகுலரா ஒரு பாதையில வந்து வண்டி ஓட்டிட்டு போவோம். திடீர்னு காரணமே இல்லாம வேற ஒரு ரூட்ல போவோம். அப்புறம் பார்த்தோன்னாக்கா, இல்லைங்க அந்த இடத்துல டிராபிக் இருந்தது நேற்றுக்கு, நீங்க எப்படி போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்மளையும் அறியாம அந்த ஒரு வேலையை செஞ்சிருப்போம். ஏன்னா நம்ம மூளைக்குள்ள புகுந்து அந்த சூப்ராமெண்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த வேலையை அது செய்யும். அது நமக்கு தெரியறது இல்லை பல சமயங்கள்ல. அது அப்படியே அன்னோட்டிஸ்டா அது போயிடுது. அதாவது ஆல் மிரக்கிள்ஸ் பிகம் அ காமன் ஆக்ட். அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு செயலாக நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். அடுத்த வாரம் இன்னும் அடுத்ததை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மங்கை. தேங்க்யூமா. நீங்க வந்து ஸ்ரீ அரவிந்தர் வந்து இந்த 300 காலை ஒத்து பார்த்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து சில தெரப்பிலையும் அது இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து இந்த சுண்டு விரல எப்போன்னு இடிச்சுப்போம் நார்மலா, காலோட இந்த விரல் இடிக்கும் அந்த விரல் இடிக்கும். அப்போ வந்து 300 காலோட வேகமா நல்லா தடை விட சொல்லுவாங்க. அப்ப இது வந்து வலி குறைஞ்சிடும். அது என்ன நம்ம பிரெயினோட அந்த கிராஸ் கனெக்ஷனோ என்னமோ, ஆனா அது நல்லா ஒர்க் பண்ணும். அவர் தொடாம பார்வையாலேயே அதை இது பண்ணிட்டாரு. காலை பார்த்தாரு, அவ்வளவுதானே. ஆமா, அது தூரத்துல நின்று அவர் பாக்குறது தானே. அவர் வந்து அன்னை எதுவுமே செய்ய மாட்டாங்க. 2 பேரும் அந்த தர்ஷன்ல காட்சி கொடுக்கும் பொழுது, தர்ஷன் டே சமயம்ல அன்னை பேசாம இருப்பாங்க. பகவான் தான் இதெல்லாம் வந்து செய்யறதாக நிறைய பேர் அதுல எழுதியிருக்காங்க அவங்களுடைய அனுபவங்கள்ல. அது ஒண்ணு. அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். சாவித்திரியில பகவான் டச் பண்ணாத ப்ரொஃபஷனே கிடையாது. எல்லாமே இருக்கும் அதுல. எல்லாம் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், கார்பென்ட்ரி, எதுவுமே ஆர்கிடெக்சர், ஃபார்மரி, எதுவுமே. நான் ஒவ்வொரு தடவை படிக்கும் போது நினைப்பேன், அதே ஒரு ப்ரொஃபஷன் கூட அவரு விட்டு வைக்கவே இல்லைன்னுட்டு. அவ்வளவு அற்புதம். அதான் சொன்னேன், சாவித்திரியே அற்புதம். கண்டினியூஸா இன்ஜினியரிங் எடுத்துட்டு அடுத்த ஒரு நாள் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து, மேத்தமேட்டிக்ஸ், லைப்ரரி, எல்லாத்தையும் வரிசையா அதை பத்தி சொல்லி, கடல் மாலுமி மாதிரியே இதுவாரு, கடலை பத்தி அந்த ஷிப்புனா அதை பத்தி சொல்லிட்டே போவாரு. அது மாதிரி அவர் சொல்லாததே அந்த இதுல எதுவுமே இல்லவே இல்லை. அதான் சொன்னேன், சாவித்திரி வந்து ஒரு அற்புதம். அவ்வளவுதான். அம்மா அவரு வந்து ஆரம்பத்துல ஆரியா எழுத ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, ஏ யோகி கேன் ட்ரை எனிதிங். நீங்க ஏன் நீங்க போயிட்ரி தானே எழுதிட்டு இருந்தீங்க, ஹவு யூ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆல் தீஸ் அப்படின்னு கேட்கும்போது, யோகி கேன் ரைட் எவ்ரிதிங், டூ எவ்ரிதிங், அத நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஆமா, எல்லாத்தையும் தான் செய்ய முடியணும். அவருக்கு இருக்கிற மூளைக்கு என்ன அதெல்லாம், இது சாதாரண பொறிமேடு தானே. இதெல்லாம் என்ன அது? சாவித்திரியில இருக்கிற அந்த இங்கிலீஷ் அவருடைய அந்த நாலேஜ் பார்த்தானாக்கா, பாப்பா சாதாரண வார்த்தைகள் தான். ஆனா அந்த சாதாரண வார்த்தைகளை அவர் கோர்க்கும் விதம் இருக்கே, ஆஹா, சொல்லிட்டே போலாம். ரியலி அது ஒரு ரொம்ப அமேசிங். அதாவது சேம் மீனிங் உள்ள 3 வித வேர்டு சில சென்டென்ஸ்ல இருக்கும். ஆமா, வேற வேற வேர்டா இருக்கும். டிக்ஷனரிய பார்த்தா அதே மீனிங் தான் அது. ஆமா, ஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அதே பொருள் உள்ள சினானிம்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி 4 வார்த்தை போட்டிருப்பாரு அடுத்தடுத்து. ஹிம்னு போட்டிருப்பாரு, ஆந்தம்னு போட்டிருப்பாரு. இது மாதிரி ஒரு 4-5 வேர்ட்ஸ் லைனா போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து வேர்ஜ் அப்படின்னு வரும். அந்த வேர்ஜ்னா அந்த பிரிங்க்னு அர்த்தம். வேர்ஜ், பிரிங்க், மார்ஜ், இதே ஒரே அந்த சினானிம்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு.
ரொம்ப இது அருமை. ஒரு ஆர்டிகிளா எழுதணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நமக்கு இது உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு. ஓகே, எனிவே அது அதிசயம், அற்புதம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.